அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழிய நலம். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் சோடி பிரசன்னத்தின் மூலமாக உங்க நலன் பொருட்டும் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். மாயன் மயல்ல அந்த வகையில பாத்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகளை நாம் சந்தித்தாலும் கூட காலம் செய்வது போல என்பதை போல அந்த காலம் என்றால் ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாத சோழி பிரச படத்தையும் நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்கும் மேஷராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 2 நிகழ்வுங்க. சனியோ வக்கரகதியில் இருக்கின்றார், அதே நேரத்தில் களத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பலமிழந்து இருக்கின்றார், நீசமடைந்து இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மேஷராசி எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் அதை பார்த்துக் கொள்வார். சுப செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுவது, அதே நேரம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். புதன் 4ஆம் இடத்தில் பலத்துடன் சஞ்சரிப்பதனால எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அதே நேரம் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் பலமாக காணப்படுவதனால நினைத்த காரியம் யாவும் வெற்றியை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 11ஆவது இடமான லாபஸ்தானத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். கவலைப்பட வேண்டாம். அந்த வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் படிப்படியாக அவரே குறைத்து விடுவார். குறிப்பா பார்த்தீங்கன்னா விரைய செலவுகள் குறையும். 5ஆம் இடத்துல கேது மன உளைச்சலை உண்டாக்குவார். அதாவது ஞானகாரகன் என்று சொன்னாலும் கூட சில மன உளைச்சல்களை, மன சங்கடங்களை, மனதில் விரக்தி போன்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் கேது உருவாக்குவதால் கவனமாக இருந்து விடுங்கள். எதிர்கால நிலையை நினைத்து அதே நேரத்துல தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில பலவீனமாக இருப்பதனால வீண் பழிச்சொற்கள், வீண் விவாதங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயசனி நடப்பதனால கோபத்தை குறைப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்புங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவையாகத்தான் அமைகின்றது. 4ஆம் வீட்டில குரு வரவுக்கு மீறிய செலவுகள் தந்தாலும் கூட களத்திரகாரகன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் பலவீனமாக இருப்பதனால பெண்கள்னால சில பிரச்சனைகள் உண்டு. கவனமாக இருங்கள். பேசும் பொழுதும் உங்களுடைய மனமும் உடலும் ஒரு சரியான நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் முன் அதனை ஒரு முறைக்கு 2 முறை யோசியுங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். நிறைய இழப்புகளை ஈடு செய்து விடலாம். உங்களுடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. முடிந்தால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானை உங்களால் முடிந்த உங்க கையினாலேயே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்துல ஆடி மாதம், அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் மட்டுமல்ல, சுக்கிரன் பலம் இழந்து இருப்பதனாலும் சனி வக்ரகதி இருப்பதனால சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்த மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ யாரோ ஒருவருக்கு கை நிறைய 2 கை நிறைய வளையல் வாங்கி கொடுங்கள், கண்ணாடி வளையல்கள். சரி, சகோதரிகள் இல்லை என்றாலும் பாத்தீங்கன்னா மற்ற பெண்களை சகோதரிகளை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனம், அற்புதமான மனம் தானே. அவர்களுக்கு நீங்கள் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த மனம் சந்தோஷப்படும். அதன் காரணமாக பலமிழந்த சுக்கிரனும் வக்ரகதி இருக்கின்ற சனியும் சந்தோஷம் அடைவார்கள். நல்ல மாற்றங்களை அவர்கள் இந்த மாதம் தருவார்கள்.